ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ஷன் நட்டோ ஷிப்புடனில் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். நருட்டோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான். இப்போ அவனுக்கு எதாவது ஆயிடக்கூடாது, அதுதான் எனக்கு. மயக்கத்தில் தான் இருக்கான். இல்லை கூட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா தாரா மேல பட்டிருப்பான். அது லார்ட் காசேகாகி மேல பட வாய்ப்பு இருக்கு. அந்த தாக்குதலை உடனே நிறுத்த சொல்லுங்க சார். தாக்குதலை நிறுத்துங்க, தாக்குதலை நிறுத்துங்க. காரா தனியா மாட்டிக்கிட்டான். அடுத்து இவன் என்ன பண்ண போறானே தெரியலையே. அவன் நம்ம கிராமத்தை விட்டு போக முயற்சி பண்றான். பாவம் சாசுரி எனக்காக ஏற்கனவே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. காராவை உயிரோட தூக்கிட்டு போறானா? மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேண்டாம், தனியா போறது பாதுகாப்பு இல்ல. பேக்கப் ஸ்குவாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்படி வெயிட் பண்ணா உங்க கிராமத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி இருந்தா முடிஞ்சிடும். முடிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். அடிச்ச அப்படின்னா காராவை பிடிக்கிறதுக்காக அவன் இங்க வந்திருக்கானா? நாங்க வந்துட்டோம். அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. சரி, தரையிறங்க போறானா? அங்க ஒரு செக்யூரிட்டி யூனிட் இருக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்களே. அந்த வேலை முடிஞ்சது. நீ தாமதமா வந்திருக்கு. எனக்கு வெயிட் பண்ண வைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க. இவனை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் தான் அப்பவே இவனுக்கே சொன்னேன். எட்ட. இனிமே தயவு செஞ்சு என் பேச்சு கேட்டு நடந்துக்கோ. இங்க எல்லாம் தயாரா இருக்கா? நீ வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் உன்ன மாதிரி இல்ல, என் வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன். அப்ப சரி, நம்ம எல்லாம் கிளம்பலாமா? மாட்டாங்க. நான் கண்டிப்பா இன்னொரு தடவை இந்த கிராமத்து பக்கம் வரமாட்டேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் சார், என்ன ஆச்சு? அமைதியா இருக்க. ஒரு முழு ஸ்குவாட நம்ம இங்க பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்க கண்ணு முன்னாடி இவன் தரையணுகி இருக்கானா, இந்நேரம் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருக்கணும். ஆனாலும் இங்கேயே மயான அமைதி நிலவுதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பின மெசேஜுக்கும் அவங்க யாருமே ரிப்ளை பண்ணவே இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. லார்ட் கான்குரோ, என்ன விஷயம் சொல்லு. மொத்த பேரையும் கொண்டு என்ன நடந்துச்சு? இங்க ஒருத்தர் உயிரோட இல்ல. அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த கருப்பாடு? இது எதுவும் இப்ப நடந்த மாதிரி தெரியல. காராவோட பேட்டலுக்கு முன்னாடி அப்பயே கொண்டுட்டானுங்க. ஆனா இங்க இருந்த எல்லாரும் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ஆச்சு. நம்ம எதிரிகளும் பெரிய படையோட தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றீங்க? அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. காரா இந்த கிராமத்தோட கசிகாகி ஆனப்போ நான் எல்லாரையும் விசாரிச்சேன். சான் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிகள் நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்பே இல்லை. பண்ணிட்டானே, ஒருத்தன் பண்ணிட்டானே. இங்க என்ன நடந்ததுன்னு முக்கியம் இல்ல. காராவை தூக்கிட்டு போனவங்க இந்த வழியா தான் போயிருக்கணும். நம்ம தாமதிக்கவே கூடாது. எல்லாரும் கிளம்புங்க. எஸ் சார். ஒருத்தர் என்ன உயிரோட தான் இருக்காரு. அவனை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேரு.
ட்ராப்பு. ஆட்டோ பாவிங்க. அந்த இடமே ஒரு வழி ஆயிடுச்சு. நீங்க விரிச்ச வலையில யாரோ மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது சரி. நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது. நீங்க என்ன எதிர்பார்த்தன்னு தெரியல. நான் இது வரைக்கும் விரிச்ச வலையில மாட்டாம இருந்திருக்காங்களா? ஆமா ஆமா, உங்க பிளானிங். லீஃப் வில்லேஜ் சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு வழியா வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சு. நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அடடா, பல வருஷமா மூடி இருக்கிறதுனால கொஞ்சம் தூசியா இருக்கு. முதல்ல கிளீன் பண்ணி ஆகணும். ஒரு வழியா நான் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டேன் சாஸ்கே. உன்னையும் கண்டிப்பா நான் இங்க கூப்பிட்டு வருவேன். முறைச்சிட்டே தான் இருக்கு அதுல கூட. இல்ல, இதுக்கு வாய்ப்பில்ல. கான்குரோக்கும் மத்தவங்களுக்கும் ஏதாவது ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா? போச்சு. இங்க நடக்கிறத என்னால அவனு நம்ப முடியல. போயிட்டான். ஜாக்கிரதையா இருங்க. இந்த இடம் தரமட்டமாக போகுது. அப்ப இனிமேல் உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது போல இருக்கு. கான்கோரோ, ரெண்டு பேரை மட்டும் எங்களை காப்பாற்ற முடிச்சது. இவங்களை உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க சீக்கிரம். ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ண போற? என்ன ஆனாலும் சரி, காராவை திரும்ப கொண்டு வந்தே ஆகணும். யோசிச்சு செயல்படு. அவன் காராவை என்ன பண்ணான்னு பார்த்தல. தனியா போனா உன்னால அவனை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்ப அவனை அப்படியே போக விட்டுட்டு வேடிக்கை பார்ப்போமா? என் உத்தேசம் அது கிடையாது. அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எதுக்கு கண்டுபிடிச்சு கேளுங்க. ஒரு சக்தி வாய்ந்த ஸ்குவாடோட தான் போகணும். சொன்னா கேட்க மாட்டேன். சரி, அவங்கள ஃபாலோ பண்ணு. ஆனா தனியா மட்டும் மோதாத. உறுதியா சொல்ல முடியாது, முயற்சி பண்ணி பாக்குறேன். மோதாம இருக்க முடியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கான்கோரோ? எப்படி போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. வேணுனே பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கே விளையாட்டு காட்டுறாங்களா? இப்படி எல்லாம் பண்ணானுங்க. அவன் இங்கே ஒருத்தர் இருந்தான்ல, அவன் தான். காராவோட மண் இருக்கு. இது காராவுடைய சாண்ட் ஆச்சு. ஒருவேளை காராவே பண்றானோ அடையாளத்துக்காக. நினைவிலே இல்லையே. பொறுமையா இரு காரா, நான் வந்து அவன் இல்லைனாலும் அதுவே செயல்படும்ல. இந்த இடத்தை முதல்ல கிளியர் பண்ணுங்க. அந்த தடம் தேடி வரட்டன்னு வேணே பண்ற மாதிரி தான் இருக்கு. முதல்ல ஒரு ஸ்குவாட ரெடி பண்ணி கான்குரோவை ஃபாலோ பண்ணி போக இதே முதல்ல சொல்லு. லீஃப் வில்லேஜ் இன்ஃபார்ம் பண்ணுங்கடா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு லீஃப் ஐயோ, வில்லேஜ் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. தெரியப்படுத்தி ஆகணும். இங்க எமர்ஜென்சிங்கிறத தெரியப்படுத்துங்க சீக்கிரம். அதை பண்ணுங்க முதல்ல. இது வரைக்கும் நடந்ததையே நம்ப முடியல. ஆனா நிலைமை இதை விட மோசமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
இவனுக்கு எதனா ஆகிட போதோன்னு இது இப்போ. அப்பா லீஃபிலேக்கு அனுப்புகிறாங்க தகவல். சொன்னபடி செஞ்சிரு டக்கமாரு. சீக்கிரம் போ. அடுத்து என்ன நடக்க போகுது? நீ கவலைப்படாத. லார்ட் கசிகாகி கூடிய சீக்கிரமே திரும்ப வந்துருவாரு. அவனுக்காக கவலைப்படுறாங்க இப்போதான். திரும்பவுமா மண்ணு தெரியலையா என்ன? இருக்கு. அந்த பக்கம் போகணும். இதெல்லாம் எவ்வளவு பொறுமையா போகுது. சீக்கிரம் போ. எங்க இருக்க இந்த சாண்ட்விச் எல்லாமே மந்தமா தான்ங்கிறானுங்க. பிரமாதம். ரெண்டாவது தடவை படிக்கும்போது கூட போர் அடிக்கவே இல்லை. ஆனா இப்போ ஓய்வெடுக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? வீடியோ படிச்சு புது ஸ்குவாடுக்கு யார் யார் தேவைங்கிற லிஸ்டையே இன்னும் தயாரிக்கல. இது இல்ல, இதுவும் கிடையாது. எங்க போச்சு? அது முக்கியமான பேப்பர் வேற. உங்களுக்கு வேற மிஷின் வந்துனே இருக்குது. இவளுக்கு தெரிஞ்சா கூட இப்பயே கிளம்பிடுவா. நான் இப்ப கிளம்பணும். அடேங்க அப்பா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன்? அவளுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்குது. புத்திசாலிகளா இந்நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ற? அப்பப்போ நான் என்னோட கிராமத்தை பத்தியும் யோசிச்சாகணும். நான் அங்க இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அதான் கிளம்பலான்னு பாக்குறேன். அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம போயிடுவியா என்ன? போற இவ்வளவு அக்கறையா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இவ்ளோ காலையில என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரி, எனக்கு மட்டும் வேண்டதெல்லாம் என்ன? ஹிடன் லேக் வில்லேஜ்குள்ள இருக்க வரைக்கும் நான் தான் உன்னோட ஸ்காட். அதை மறந்துட்டியா? ஆனா உன் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிரு. ஏதோ வேற லைன் போகுது. அது உன்னுடைய மிஷன் முடிஞ்சது. சரி, அடுத்து நாம ஜூனியர் எக்ஸாம் அப்போ சந்திக்கலாமா? ஆமா, அப்புறமா சந்திக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு ஜூனியர் ஆக நேரம் வந்துருச்சு. எல்லா வேலையும் பாரமா பார்க்காம சும்மா புலம்பிட்டு இருக்காம உன் திறமைய காட்டினா நல்லா இருக்கும். போறப்பயே அவனை வச்சு அவளை கலாய்க்காம போக மாட்டா போல. எல்லாமே கடுப்பா இருக்கே. இப்போ இவளும் போனா 2 பேரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் ரெடி. வேலையை ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் தான் போயேன். இப்பன்னு பார்த்து பொறுமையா போறேன். இந்த காத்து ஏதோ தப்பா நடக்குதுன்னு உணர்த்துது. வேகம் வேகம்.
சாசுரி ஏன் நின்னுட்டீங்க? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டான். உங்களால தப்பிக்க முடியாதா? அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்டா அதுக்குள்ள வந்த? புடிச்சிட்டேன். ஒழுங்கா காராவை திருப்பி கொடுத்துருங்க. 2 பேர் இருக்காங்க வேற. இந்த மாதிரி வந்துட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம். கைதாரா, போயிட்டே இரு, நான் வரேன். இப்போ இவன் ஃபைட்டா? உயரமா இருக்கிறவன் தான் காராவை தூக்கிட்டு போனேன். அப்புறம் வினோதமா அந்த பறவையை கண்ட்ரோல் பண்ணவன். அப்படின்னா அவன் கூட இருக்கிறவன் தான் எல்லா ட்ராப்பையும் செட் பண்ணவனா இருக்கணும். அவனே இவனை பார்த்து பயப்படுறான். அப்போ இவன் எவ்வளோ பெரியவனா இருப்பான்? என்னோட பப்பட் ஷோவை பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா? மூணா? ஏய், இந்த மாதிரி இல்ல. அப்ப இவனும் என் பேச்ச கேட்டு காராவை ஒழுங்கா எனக்கு கொடுத்துருங்க. ககாஷி சென்சை வந்துட்டாரு. எப்பவும் போல லேட்டு தான். ஒரு வழியா வந்துட்டீங்களா? ஆமா, லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. புது ஸ்குவாடுக்கு லிஸ்ட் தயாரிக்கிறதுக்கு dialogue எனக்கு மாறவே மாறாது போல. அதிகமான நேரம் எடுத்துருச்சு. ஹலோ சென்சை, ஒரு புது டீமா இதுதான் நம்மளுடைய முதல் மிஷன். கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துகிட்டா நல்லா இருக்கும். ககாஷி சென்சை, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. தொடன்னு பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு அடடடா. தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? ககாஷி சென்சே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு கேட்டா நீங்க எனக்கு கேட்டா. அப்பா வந்துச்சுடா. ஹிடன் சாண்ட் வில்லேஜஸ் இந்த பறவை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? பப்பட் மாஸ்டர் ஜூட்ஸுவை பயன்படுத்த போறியா? அப்படின்னு திமிரு சிரிப்பு குறையல. நீங்க ஷோ என்ஜாய் பண்ணுங்க. இங்க போற நில்ல. எலும்பு வால் மாதிரி வச்சிட்டு இருக்கான். எனக்கு பொறுமை இல்ல. மத்தவங்க வெயிட் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. உன் கதைய சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்பணும். என் பொறுமைய சோதிக்காத. எனக்கு முதல்ல ஒரு விஷயங்க, ஏன் சாண்ட் வில்லேஜ் வந்து இவ்வளோ மந்தமாக இருக்குன்னே தெரியல. லீஃப் வில்லேஜ் நடந்திருந்தா என்னது ஷினோபிஸ்லாம் கொந்தளிச்சு என்னது என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ போராட்டமோ என்னென்னமோ வித்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவனுங்க என்னன்னா மந்தமாகறாங்க. ஒரு சொல்லி அவனுங்க அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் கொடுத்து பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடவனுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிறானுங்க. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லீஃப் வில்லேஜாக டக்குன்னு தகவல் சொல்லியிருந்தா கூட அவங்களாவது என்ன பண்ணலாம். அவங்களும் சும்மா இருக்க போகுது. நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் பதில் டக்குன்னு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான், அதையாவது பண்ணலாம். எல்லாம் ரொம்ப ஸ்லோ. இவனுங்க பண்ணுற ஸ்லோலாம் பார்த்தா எங்களுக்கு பக்குன்னு இருக்குது. அவங்களோட நீங்கள் தானே மோசமாகறீங்க. நீங்கள் டக்குன்னு என்ன இன்ஃபார்ம் பாஸ் பண்ணாதான் நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது. வெறியாவது இவனுங்க பண்ணுறது. அந்த ஊர்லேயே உருப்படியாகிறதே பார்த்தீங்கன்னா காரா, அப்புறம் அந்த காங்கரோ, அப்புறம் டெமாரி, இவங்க மட்டும் தான் இருப்பாங்க போல இருக்குது. வேகமாக செயல்படுறதா. இப்போ கூட காங்கரோ தான் வந்து சீக்கிரம் பண்ணணும் செய்யணும்ன்ட்டு அவன் தான் வரும். அதையும் தடுக்கிறானுங்க. நீ போயிட்டு என்ன போகுது, அவனாவது போய் அது எங்கே போதாதான் அவங்க சொல்லுவான்டா. நீங்கள் சும்மா நின்றுக்கிறீங்க. டெமாரி கூட இப்போ அந்த வில்லேஜில் இருந்து இங்கே இருந்தாலாவது அவளாவது என்ன பண்ணியிருப்பா. அவளும் சீக்கிரம் வந்துட்டா, வெளியே வந்துடுங்கிறா. ஸோ அவளும் இவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த இன்ஃபார்ம் போய் இன்னும் சுன்னாடை பாட்டி சொல்லி அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணி இவங்க கிளம்புறதுக்குள்ள அவள் போனாதான் முடியும். இங்க லேட்டா வந்தாலும் ஆர்டர் வந்துட்டா போதும். ஏன்னா நம்ம பசங்க ஸ்பீடு தானே, எப்படி இருந்தாலும் ஸ்பீடா வந்துடுவாங்க. அதான் இப்போ நருட்டோ தெரிஞ்சா போதா, நீங்கள் சைன் போட்டு விடியத்துல மூஞ்சி நான் கிளம்புறேன்ட்டு அவன் முந்தின்னு ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கு முன்னாடியே கக்காஷி ஓடிடுவார், சாக்குரா போயிடுவா. ஸோ இவங்க ஸ்பீடாக கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். டெமாரிக்கு முன்னாடி இவங்க போய் நின்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா எனக்கு காரா அப்படி பார்க்க சுத்தமாக பிடிக்கலைங்க. அது அப்படி நின்ன மனுஷன் ஒரு மாதிரி போகுது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி எதுவும் ஆகிடக்கூடாதுன்றத பயம் தான் அதிகமாகுது. அண்ட் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா காரா வந்து அந்த ஸ்டாண்ட் அவனையும் மீறி அது ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இப்பயும் அது அடையாளப்படுத்திட்டு போகுது. பின்தொடரணுன்றது, காராவை காப்பாற்றுங்கன்றது அதுவாக செயல்படுற மாதிரி தான் தெரியுது.
ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்கான். கிட்ட வந்துட்டான். இப்போ இவனும் பயங்கரமா இருக்காங்க. பப்பட் மீனை ஒன்று தான் வச்சுட்டு இருந்தான், இப்போ 3 வச்சுட்டு இருக்கான். பட் ஆப்போனண்ட் அவனுமே ரொம்ப கொடூரமா இருக்கானே, பெரிய உருவமாகுது. நான் நினைச்சேன் வேற மாதிரி இருப்பான்னு, இது ஒரு மாதிரி ஆக்ரோஷமா தான்ங்கிறான். அவனும் என்ன பண்ணுவானே தெரியல. ஏன்னா கூட இருக்க காராவை ஃபைட் பண்ண அவனே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இவனை பார்த்து அவன் பயப்படுறானா, இவன் இன்னும் எவ்வளோ மோசம்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.